ஹலோ நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது பதிவு காம்பவுண்ட் எஃபெக்ட். ஸோ லைஃப் மோட்டிவேஷனு, லைஃபு, ஃபிசிக்ஸு எல்லாம் எந் ஒ அ எந்த இது எடுத்தாலும் காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்பவுண்ட் எஃபெக்ட் எல்லா இதுலயுமே செயல்படுது. நம்ம உணராம இருக்கிறோம் அவ்வளோதான். ஸோ காம்பவுண்ட் எஃபெக்ட்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய டிக்ஷனரில என்ன மீனிங் குடுத்துருக்காங்க அப்படின்னு. Compound effect is the idea that small, seemingly insignificant actions can lead to huge results over time. You need not do anything dramatic or drastic to achieve your goals. Make a few small changes every day and see the radical difference. இது என்னன்னா பொதுவாக நம்ம எந்த ஒரு ஆக்ஷன்ஸ் எந்த ஒரு ஆக்டிவிட்டி எடுத்தாலும் செய்யலாம். நம்ம பொதுவாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், வாக்கிங் போகிறோம், டெய்லி வாக்கிங் போயிட்டே இருக்கோம், டெய்லி போயிட்டே இருக்கோம். ஓகே, டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் போயிட்டே இருக்கும். அப்போ கொஞ்ச நாளாக அதனோட எஃபெக்ட் தெரியாது. ஒரு மாதம் 2 மாதம் தெரியவே செய்யாது. நீ அதையும் மீறி அந்த இன்டென்ஷனா, அதாவது கண்டிப்பாக போய் ஆகணும் டெய்லி, அப்படி ஒரு இன்டென்ஷனோட நம்ம ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு மோட்டிவோட டெய்லி போயிட்டு இருந்தா ஒரு 5-6 மாதம் கழிச்சு ஒரு தெர்ஷோல்டு உருவாகும். ஓகே, அந்த தெர்ஷோல்டுக்கு அப்புறம் தான் உனக்கு எஃபெக்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லா இதுலையுமே அப்ளிகபிளாக இருக்கும். ஓகே, அதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். ஸோ அந்த தெர்ஷோல்டு பாயிண்ட்டை வந்து டிப்பிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்போ டிப்பிங் பாயிண்ட்னா என்ன? டிப்பிங் பாயிண்ட்டுக்கு டிக்ஷனரியில் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க? தி பாயிண்ட் அட் விச் an issue, idea, product, etc. crosses a certain threshold and gains significant momentum triggered by some minor factor or change. சரிங்களா? ஸோ எனர்ஜி எங்கெங்க இருக்குதோ அங்க எல்லாமே காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து செயல்படும். ஸோ காம்பவுண்ட் எஃபெக்ட்னா ஒரு டிப்பிங் பாயிண்ட் வர ஆஸ் யூஷுவல் போயிட்டே இருக்கும். அதனோட எஃபெக்ட் யாருக்குமே தெரியாது. அந்த டிப்பிங் பாயிண்ட், அந்த த்ரெஷோல்டு பாயிண்ட் வந்த பிறகு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். ஓகே, அந்த மொமெண்டம் கிரியேட் ஆன உடனே அதனுடைய அவுட்கம் வந்து முன்னாடி விட பல மடங்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து என்ஹான்ஸ்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரீமை நோக்கி போயிட்டு இருக்கோம். கனவை நோக்கி நம்ம ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது கொஞ்ச நாளைக்கு தெரியாது, அதனுடைய அவுட்புட் வந்து தெரியாது. நீ அதையும் மீறி அவுட்புட் தெரியல அப்படின்னு கை விட்டுறக்கூடாது. ஓகே, டோன்ட் கிவ் அப் யுவர் எஃபர்ட்ஸ். அந்த எஃபர்ட்டை கை விட்டுட்டேன்னா அந்த எஃபெக்ட் போயிடும். ஸோ அந்த எஃபர்ட் கைவிடாம போய்கிட்டே அதை ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்தில் அது வந்து ட்ரிகர் ஆகும். அதாவது மொமெண்டம் கிரியேட் ஆகும். மொமெண்டம் கிரியேட் ஆன பிறகு பல ஃபேக்டர்ஸ் சேர்ந்து அது காம்பவுண்ட் எஃபெக்ட் ஆகி அது வந்து அதனுடைய அவுட்புட் வந்து அப்புறம் தான் உனக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். ரைட்டா? ஓகே, இப்போ பிசிக்ஸ்ல இதுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்குறாங்க? தி பாயிண்ட் tipping point is the point at which an object is no longer balanced and adding a small amount of weight can cause it to topple. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து வச்சிருக்கிறோம். ஓகே, ஒரு இதில் ஹேங் பண்ணியிருக்கிறோன்னு வச்சுங்க. ஹேங் பண்ணியிருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வெயிட்டை கூட்டிக்கிட்டே போக ஒரு வெயிட்டு இது வச்சுக்கிட்டே போக ஒரு குறிப்பிட்ட வெயிட் வரது வர அது விழாது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட்டை ஆட் பண்ணும்போது அப்புறம் அது வந்து கீழே ஹேங் ஆனது கீழே விழுந்துடும். ஓகே, ஸோ எந்த பாயிண்ட் வரை அது ஸ்டாண்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் டிப்பிங் பாயிண்ட், அந்த த்ரெஷோல்டு பாயிண்ட்டை டிப்பிங் பாயிண்ட்னு சொல்கிறோம். ஸோ டிப்பிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் உனக்கு மொமெண்டம் கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய மீனிங். ஸோ இந்த காம்பவுண்ட் எஃபெக்டை பற்றி டேரன் ஹார்டிங்கிறவர் என்னுடைய காம்பவுண்ட் எஃபெக்ட் எங்களுடைய புக்கில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். ஸோ மோட்டிவேஷன்
இதில் இது பண்ணக்கூடியவங்க எல்லாமே லைஃப் சயின்ஸ் படிக்கக்கூடியவங்க எல்லாமே காம்பவுண்ட் எஃபெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கிருவாங்க. ரைட்டா? ஸோ அதனால எந்த ஒரு எனர்ஜி பாடியா இருந்தாலும் சரிதான், அதுல காம்பவுண்ட் எஃபெக்ட் ஆக்ட் ஆகும். ஸோ ஒரு தெர்ஷோல்ட் வர அதனுடைய எஃபெக்ட் தெரியாது, அதனுடைய அவுட்கம் தெரியாது, அவுட்புட் தெரியாது. ஸோ அதனால அந்த அந்த ப்ராசஸை நீ கைவிட்டக்கூடாது. கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இன்டென்ஷன் வச்சுக்கிட்டு அந்த இன்டென்ஷன் அந்த ட்ரீமை நோக்கி நீ உன்னுடைய ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரைட்டா? இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். ஸோ எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா. ஓகே. ஸோ வாழ்க்கையில நம்ம உயரிய நோக்கம் ஒன்று வச்சிருக்கிறோம், உயரிய கனவு வச்சிருக்கிறோம். அந்த கனவை நோக்கி நம்ம அடியெடுத்து வச்சு போயிட்டே இருக்கும்போது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே வரும். சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருப்போம், சில நேரங்களுக்கு அதுக்கு ஆப்போசிட்டான ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம், டவுன் ஆயிடுறோம், நம்ம எனர்ஜி லெவல் டவுன் ஆகும், சில நேரங்களில் அப் ஆகும். ஓகே, மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டவுன் ஆகக்கூடிய நேரத்தில் ஐயோ இதோட நம்ம கைவிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு என்னைக்குமே நினச்சிடக்கூடாது. அப்புறம் இந்த டிப்பிங் பாயிண்ட்டை யோசிச்சுட்டே இருக்கணும். இந்த அதுதான் இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட். ஸோ காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஆக்ட் ஆகும். ரைட்டா? ஸோ பேஷியன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்றாங்களா, அதுதான். ஓகே. நோக்கம் உள்ளவன் எழுந்து நடப்பான், நோக்கம் அற்றவன் வீழ்ந்து கிடப்பான். ஓகே, இதை மனசுல வச்சு. அதே போல நோக்கம் உள்ளவன் மீண்டு எழுவான், நோக்கம் அற்றவன் மாண்டு மடிவான். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆவாய். அது வந்து 100% கரெக்ட். இடையில வரக்கூடிய அந்த தடங்கல்கள் அப்டக்கிள்ஸ் எல்லாம் பார்த்து பயந்து ஓடிடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. பயந்து பின்வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் அந்த கனவை அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உன்னுடைய மனசுல உள்ள அந்த அந்த களைகளெல்லாம் நீங்கி எடுத்து வந்து நல்ல பயிர் வந்து நல்ல செழுமையான பயிராக நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஓகே, அது எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளோ பொறுமையா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரீமை அச்சீவ் பண்ணலாம். ஸோ சில பெரிய ஞானிகள்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் ஒரு இது பார்த்தேன், இன்னும் நான் ஒரு வீடியோவில் ஒரு ட்ரீமை நோக்கி நீ இது பயணம் செய்துகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அது தெரியாது, மூங்கில் மரம் மாதிரி. ஓகே, ஸோ கனவை அச்சீவ் பண்றது மூங்கில் மர வளர்ச்சி மாதிரி. எப்படின்னா மூங்கில் மரம் ரொம்ப உயரமாகவும் வலுவாகவும் வளரக்கூடியது இல்லையா? ஆனா அது வந்து வளர்றதுக்கு வெளியே மண்ணில் வெளியே வளர்றதுக்கு ரொம்ப வருஷம் எடுத்துக்கிடுமா. அது வரைக்கும் மூங்கில் மரம் வெளியே அந்த நாத்து வந்து வெளியே துளிர் விட்டு வளராது. நீ அப்ப நினைச்சுக்கிடலாம், இத்தனை ஒரு 2-3 வருஷம் ஆச்சு இன்னும் வரவே இல்லை, இது வளராது அப்படின்னு நினைச்சு. அப்படி கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டக்குன்னு வெளியே பூமியை விட்டு வெளியே கிளம்பி அப்புறம் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் டிப்பிங் பாயிண்ட், அதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். அந்த டிப்பிங் பாயிண்ட் வர அதனுடைய வளர்ச்சி வெளியவே தெரியாது, மண்ணுக்கு வெளியே வராது. ஓகே, அதுக்கு அப்புறம் தான் அது வெளியே மண்ணுக்கு மேல வளர ஆரம்பிச்சு நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி வந்து பயங்கரமா இருக்கும், ரொம்ப உயரமாகவும் வளரும், ரொம்ப வலிமையானதாகவும் வளரும். ஸோ அந்த வலிமையாகவும் உயரமாகவும் வளர்ந்து நிற்கிறதுக்காகத்தான் அது வந்து அவ்வளவு நாள் மண்ணுக்குள்ள அவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டது. ஓகே, அதான் அந்த பேஸ்மெண்ட். ஸோ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போடும். ஏன்? பின்னாடி வளர்ந்த பிறகு வலுவா நிற்கணும் இல்ல, ரொம்ப வருஷம் நிற்கணும், வலுவா நிற்கணும், ரொம்ப உயரமா நிற்கணும் அங்கிறதுக்காக தான் அதை இயற்கை வந்து அப்படியே அதை அந்த பேஸ்மெண்ட் அந்த அளவுக்கு எடுத்து போடும், அத்தனை வருஷம் எடுத்துக்கிடும். கீழே இந்த வேர்லாம் போட்டு எடுத்து ரொம்ப உறுதியா வருது. ஓகே, அதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். இப்போ முருங்கை மரத்தை எடுத்துடுங்க. முருங்கை மரம் விதை போட்டு கொஞ்ச நாள்ல வெளியே வந்துடும். ஓகே, வளரும், மண்ணுக்கு விட்டு கொஞ்ச நாள்ல வெளியே வந்து சரசரன்னு படபடான்னு வளர்ந்துக்கிட்டே போகும், சீக்கிரம் வளர்ந்துடும். அது எப்படி இருக்கும்? ஒரு கையை வச்சு லைட்டா இழுத்தாலே அது உடைஞ்சு போகும். மூங்கில் ரொம்ப பலவீனமா இருக்கும், பலமானதே கிடையாது. ஸோ சீக்கிரம் வளருது, சீக்கிரம் மடிஞ்சு போகுது.
அதனோட வலிமையே கிடையாது, பலமே கிடையாது. அதுபோல நம்ம ட்ரீம் வந்து சீக்கிரம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே, பொறுமையா இருந்து ஆகினாதான் உனக்கு நல்லது. ஓகே, அப்பதான் அந்த ட்ரீம் பிற்காலத்துல ரொம்ப நாள் வலிமையாகவும் உயரமாகவும் பெருசாகவும் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு நிலைச்சு நிற்கும் நீ கண்ட கனவு. பின்னாடி ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், உடல் ஹெல்த் ரிலேட்டடா எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஓகே, ரொம்ப பொறுமையா இருந்து அது வரணும். ரைட்டா? ஸோ அதனால இன்ஸ்டண்டா வரணும்னு நினைக்கவே கூடாது. இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணவே கூடாது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன் சம்மந்தப்பட்டது மட்டுமே. ஓகே, புத்தி சம்மந்தப்பட்டது கிடையாது. ஸோ நீ பொறுமையா இருந்து வரக்கூடிய பொறுமையா அந்த கனவு நனவாகுது அப்படின்னா அதுல புத்தி சம்மந்தப்பட்டிருக்கும். அந்த புத்தி இடையிடையே அவ்வளவு காலம் நீ பொறுமையா இருக்கும்போது இடையிடையே உனக்கு வந்து அதை மாத்தி விடும். ஓகே, கோல் ஒண்ணுதான். ஆனா பிற்காலத்திலயும் அது ரொம்ப நாள் நிலைச்சு நிற்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் உனக்கு வசதியா உனக்கு சாதகமா பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த எமோஷன் கூட புத்தி ரிலேட் ஆகிரும். ஓகே, அதுதான் ஒரு குட் எஃபெக்டிவ் மேனிஃபெஸ்டேஷன். ரைட்டா? ஸோ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் முருங்கை மரம் மாதிரி இருக்கக்கூடாது, தேக்கு மரம் மாதிரி இருக்கணும், மூங்கில் மரம் மாதிரி இருக்கணும். தேக்கு மரம் பாருங்க, மண்ணில இருந்து வர்றதுக்கு அதுவும் ரொம்ப நாள் எடுத்துக்கிடும். வரும் வெளியே வந்தா அது ரொம்ப வலுவானதாக இருக்கும். ஏன்? அழுத்தம். ஓகே, அழுத்தம் மண்ணில இருந்து அழுத்தம் இயற்கையாவே அது அழுத்தப்பட்டு மெதுவாக தான் மேலே வரும். ஓகே, வந்த பிறகு அதனுடைய வளர்ச்சி வலிமை பயங்கரம். தேக்கு மரம், அதான் தேக்கு மரத்துக்கும் மூங்கில் மரத்துக்கும் அவ்வளவு மதிப்பு இருக்கு. ரைட்டா? ரொம்ப நாள் நிற்கும் தேக்கு மரம். ஓகே, தேக்கு மர தேகம் அப்படிம்பாங்கல்ல. ஸோ தேக்கு மரத்தையும் மூங்கில் மரத்தையும் அவ்வளோ ஈஸியா சீக்கிரம்லாம் அழிச்சிட முடியாது. ரைட்டா? ஸோ இதுதான் உதாரணம். இதை வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கணும். ஓகே வியூவர்ஸ், நம்ம இது மாதிரி ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம மோட்டிவேஷன் ரிலேட்டடா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம். ஓகே, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் இருக்கும். நீங்கள் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.